இருவரும் எழுந்து அரசரை வணங்கினார்கள். உழைப்புதான் பெரிது என்றவன் மன்னரிடம், அரசே, நான் முயற்சித்து கொண்டே இருந்தேன். உழைப்புக்கு ஏற்றாற்போல் எனக்கு இனிப்பான பொங்கல் கிடைத்தது. வயிறார உண்டு நிம்மதியாக உறங்கினேன். உழைப்புதான் முயற்சிதான் பெரிது என தீர்ப்பு சொல்லுங்கள் மன்னா என்று வேண்டினான். இறைவனே கதி விதி என இருந்தவன் இப்படிதான் நடக்கும் என்ற முதலாமவனை அரசர் பார்த்தார். நடந்தவற்றை கூறு என்றார். அரசே, அமைதியாக அமர்ந்திருந்தேன். அவன் ஏதோ கற்களை என் மீது வீசி எறிந்தான். அதை என் பையில் சேகரித்து வைத்துள்ளேன். இதோ அந்த கற்கள் என அரசரிடம் கொடுத்தான். கொடுக்கும்போதுதான் பார்க்கிறார்கள் நண்பர்கள் இருவரும் கற்கள் அனைத்தும் வைர கற்கள். இப்போது அரசர் தீர்ப்பு சொன்னார். இருவர் செய்ததும் சரியே. நீ முயற்சிதான் உழைப்புதான் பெரிது என்றாய். உனக்குரிய முழு பலனும் உடனே கிடைத்துவிட்டது. அந்த நிமிடமே நீ அதை அனுபவித்து விட்டாய்.